நம்ம சில நேரத்தில் கடவுள்கிட்ட நிறைய விஷயம் வேண்டுறோம், அது நடக்கலைன்னா அதுக்கான பிளேமையும் கடவுள் மேலே தான் தூக்கி வைக்கிறோம். இதை பற்றி இந்த ஸ்டோரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு நாள் காய்கறி வியாபாரி அவரோட தோட்டத்துல இருந்து காய்கறி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவரோட வியாபாரத்துக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ போற வழியிலேயே காய்கறி வச்சிட்டு இருக்க அவரோட வண்டி ஒரு பள்ளத்துல மாட்டிக்கிறது. உடனே கடவுளே இந்த வண்டியை எப்படி இந்த பள்ளத்துல இருந்து எடுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கடவுள் வரல. திருப்பி அவங்க அதே மாதிரியே வேண்டாங்க. அவங்க எத்தனை முறை வேணாலுமே கடவுள் அந்த இடத்துக்கு வரல. உடனே இவர் வேற வழியே இல்ல, நம்ம தான் இதை எப்படியாவது தூக்கணும்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பள்ளத்துல இருந்து அவரோட வண்டியை எடுக்கிறாரு. அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாயிருது. இந்த பள்ளத்துல இருந்து இந்த சக்கரத்தை நம்ம எடுக்க முடியாதுன்னு நினைச்சோம், ஆனா இப்ப நம்ம எடுத்துட்டோமே நினைச்சு அந்த வண்டியை இழுக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த வழியை வந்து ஒரு துறவி அந்த வண்டியை பின்னாடி இருந்து தள்ளி அவர் இன்னும் சுலபமா அந்த வண்டியை இழுக்கிறதுக்கு உதவி பண்றாங்க. அவரோட கடைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த துறவி கிட்ட கடவுளை பல முறை வேணேன், அவர் ஒரு தடவை கூட வரவே இல்லை, ஆனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த துறவியும், எதுக்கு கடவுள் மேல கோவப்பட்டு இருக்கீங்க, உங்களால ஒரு விஷயம் முடியும்னா அதுக்கு கடவுள் எதுக்கு, நீங்களே போதுமேன்னு சொல்றாங்க. நம்ம வேண்ட விஷயத்த நம்மளால மட்டும்தான் செய்ய முடியும். இதை எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாருங்கிறதும் புரியும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.